கும்மிடிப்பூண்டி கொடூர சம்பவத்தில் 3 வயது குழந்தையினுடைய உடலுக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இது பற்றின கூடுதல் தகவல்களை கேட்போம். செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், குழந்தைக்கு அந்த பிரேத பரிசோதனை எப்பொழுது ஆரம்பிச்சது, எவ்வளவு நேரம் போகும்னு எதிர்பார்க்கப்படுது, பிரேத பரிசோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுமா, விவரங்கள் என்ன? கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவமானது தமிழகம் முழுவதிலுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக அந்த கொலை செய்யப்பட்டு இறந்த பெண் குழந்தையின் உடலானது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தான் பிரேத பரிசோதனையானது துவங்கி நடைபெற்று வருகிறது. மருத்துவர்கள் முன்னிலையில அதே போன்று வீடியோ பதிவும் பிரேத பரிசோதனை முழுவதுமாக செய்யப்படுகிறது. தற்போது துவங்கி இந்த பிரேத பரிசோதனையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில போலீசாரோடும் பல்வேறு நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக ஏற்கனவே ஒரு இளைஞரை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில அவரிடம் நடத்தப்பட்ட வாக்குமூலத்துல தான் வீட்டு அருகே வசித்து வருவதாகவும் அவர் பிஸ்கெட் வாங்கி தருவதாக அந்த குழந்தையை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து முட்புதர்ல விட்டு சென்றதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இருப்பினும் போலீசார் ஒரே ஒருவர் தான் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறினாலும் கூட்டு பாலியல் வன்கொடுமையானது செய்யப்பட்டிருப்பதாக அங்குள்ள பகுதிவாசிகள் தொடர்ச்சியாக போராட்டங்களிலும் அதே போன்று சாலை மறியலிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில தான் போலீசார் தரப்பு விளக்கம் அளித்தாலும் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குழந்தை இறந்த பின்னர் அவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக பல தரப்பினர் கூறப்பட்டாலும் போலீசார் தரப்பில் ஒருவர் தான் என்று கூறினாலும் இந்த பிரேத பரிசோதனை நடைபெற்ற பின்னர் அதன் அறிக்கையில முழுவதுமாக தெரிந்துவிடும். அவர் எப்படி அழைத்து செல்லப்பட்டார், அவர் ஒருவர் தான் பாலியல் வன்கொடுமை செய்தார்களா அல்லது மற்ற கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தார்களா என்பது குறித்தான தகவலானது இந்த பிரேத பரிசோதனை நிறைவடைந்த பின்னரே தெரியும். முதற்கட்ட பிரேத பரிசோதனையானது இந்த பிரேத பரிசோதனை முடிந்த பின்னரே 2 மணி நேரத்திற்குள்ளேயே காவல்துறைக்கு வந்துவிடும். அதனை வைத்து இது ஒருவர் தானா செய்தாரா அல்லது கூட்டு பாலியல் வன்கொடுமையா என்பது குறித்தாக தெரிய வரும். பல்வேறு அரசியல் கட்சியினரும் இந்த 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனத்தை தெரிவித்து வரக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக அரசியல் கட்சியினர் பிரமுகர்களும் இந்த ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு தொடர்ச்சியாக வருகை தந்திருக்கின்றனர். இதற்கு முன்னதாகவே ஏற்கனவே மாதர் சங்கம் அமைப்பினரும் சிலர் இங்கு உள்ளே அனுமதிக்கவில்லை என போராட்டத்தை மேற்கொண்டு வந்த நிலையில தொடர்ச்சியாக இந்த ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு வருகை தரக்கூடிய நிகழ்வும், இதனால அந்த ஸ்டான்லி மருத்துவமனை சுற்றிலும் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. இன்னும் அரை மணி நேரத்துல பிரேத பரிசோதனையானது நிறைவடைந்து அதன் பின்னர் அவர்களது பெற்றோரிடம் இந்த பிரேத பரிசோதனை செய்த பின் அந்த 3 வயது பெண் குழந்தையானது ஒப்படைக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது பெற்றோரும் இந்த பிணவரையில தான் காத்துக் கொண்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.